டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் இந்த வருஷமே கிட்டத்தட்ட 10% விழுந்திருக்கு. இந்த லார்ஜ் கேப் ஃபார்மா கம்பெனி ஒரு டெக்ஸ்ட் புக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ரெவ்லிமிட் பிரான்ச்சைஸ்ல இருந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டாங்க. ஆனா 2026ல இருந்து இந்த ட்ரக்கோட எக்ஸ்க்ளூசிவிட்டி முடியறதால காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிறதால இவங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா குறையும். நம்ம எப்பயோ ஃபியூச்சர்ல நடக்கிறத பத்தி இப்ப பேசல. இன்ஃபேக்ட் ரீசெண்ட் குவார்டர் ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்த்தா அவங்க நார்த் அமெரிக்கா ரெவென்யூ இதனால வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்ஸ் கொடுக்குற ஒரு செக்மெண்ட் இங்க 16% இயர் ஆன் இயர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பைனரி பெட் தீசிஸ்ன்னு சொல்லலாம். புதுசா இவங்க டெவலப் பண்ற பைப்லைன் ஆஃப் ட்ரக்ஸ் எக்ஸிஸ்டிங் பைப்லைனோட ப்ராஃபிட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லையான்னு பார்க்கறது தான். டாக்டர் ரெட்டிஸோட ஃபைனான்சியல் நம்பர்ஸ், இவங்க கிட்ட இருக்கிற ரிஸ்க், இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் பத்தி பேசலாம். டாக்டர் ரெட்டிஸோட பேலன்ஸ் ஷீட் ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். டெட் ஃப்ரீ கம்பெனியா இருக்கிறது மட்டும் இல்லாம சப்ஸ்டான்ஷியல் நெட் கேஷ் பொசிஷன் வச்சிருக்காங்க. மே மாசத்துக்கும் இப்போதைக்கும் பார்த்தா growth ஆனது மட்டும் இல்லாம அதோட வேல்யூ இப்போ 2700 கோடி மேல இருக்கு. இன்ஃபேக்ட் ஃபைனான்சியல் இயர் 2025ல ஸ்ட்ராங் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ growth காமிச்சிருக்காங்க. 2024க்கும் 2025க்குமே 14% growth இருக்கு. அப்படியே கேஷ் ஃப்ளோஸ்ல பார்த்தா மெயினா இருக்கிறது கேஷ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ். இங்க இவங்க 6600 கோடி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அனலிஸ்ட் ஜெனரலா பார்க்குற ரேஷியோ எல்லாமே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், இபிஎஸ், இபிட் மார்ஜின், இது எல்லாமே அவங்க காம்படிட்டர்ஸ் அளவுக்கு டீசென்ட்டா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தா இங்க கம்மியா இருக்கிறதால எல்லார் கண்ணையும் உறுத்தும். அதை நம்ம கடைசியில டீல் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதால அவங்க கரண்டா எடுத்துட்டு இருக்க ரிஸ்க் நம்ம கண்ணுக்கு சரியா தெரியல. சொல்ல போனா அவங்களோட எஸ்கேப் பிளானையே இதை வச்சுதான் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல பிரச்சனை என்னதான் growth காட்டினாலும் அது லோ குவாலிட்டியான growth. நார்த் அமெரிக்கால இருந்த ஹை மார்ஜின் காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக் ரெவென்யூவை யூரோப்ல அக்வயர் பண்ண லோ மார்ஜின் கன்சியூமர் ஹெல்த்தோட மேட்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. இதை வச்சு அவங்களால ரெவென்யூ மேட்ச் பண்ண முடியுது. ஆனா அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி சடன் பிரஷர்ல இருக்கு. கடந்த குவார்டர்ல கன்சாலிடேட்டட் கிராஸ் மார்ஜின் 54% இருக்கு. ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா அதுல இருந்து 54 ரூபாய் அவங்க ப்ராஃபிட் பாக்குற மாதிரி. சூப்பர் ப்ராஃபிட் நினைக்கிறீங்களா? போன வருஷம் 60ல இருந்து இப்போ 54க்கு வந்திருக்கு. இதுக்கான காரணம் சர்ஃபேஸ் லெவலா இல்லாம ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமா இருக்கு. ரெவ்லிமிட்டோட சேல்ஸ் டிராப் ஆகுறது மட்டும் இல்லாம அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பிரைஸ் எரோஷனும் ஃபேஸ் பண்ணுது. இவங்க ஆப்ரேட் பண்ற மெயின் ஜெனரிக் மார்க்கெட்டா இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இவங்களுக்கு இருக்கிற பிரைசிங் பவர் 0. இதை நான் சொல்றதுக்கான ப்ரூஃப் இவங்க எடுத்த கார்பரேட் ஸ்ட்ராட்டஜிலேயே இருக்கு. ரெவென்யூல 8% மேல R&Dல செலவு பண்ணிருக்காங்க. கரண்டா அழிஞ்சிட்டு இருக்கிற அசெட்டா இருக்கிற ரெவ்லிமிட் கொடுக்குற கேபிட்டலை எடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல அவங்க growthன்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. கரண்டா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவங்க கிட்ட 3 இருக்கு. அதுல முதல்ல முக்கியமானது செமாக்ளூடைட். இது ஒபிசிட்டி மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுது. மார்ச் 2026 மேல லான்ச் பிளான்ஸ்ல இருக்கு. அப்பப்போ சில ஆஃப்செட்டிங் நியூஸ் வந்துட்டே இருந்தாலும் இவங்களோட கரண்ட் டைம் லைன் இன்னும் மாறல. அடுத்து டெனோசுமாப். US FDA இதோட அப்ளிகேஷனை மார்ச் 2025ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதோட கமர்ஷியல் லான்ச் ஃபைனான்சியல் இயர் 27 பிளான்ல இருக்கு. இந்த ட்ரக் பயோசிமிலரா இருக்கிறதால ஜெனரிக் விட அதிகமான மார்ஜின்ஸ் கொடுக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. கடைசியா இருக்கிறதும் ஒரு பயோசிமிலர் அபாட்டசெப்ட். சப்மிஷன் இந்த இயர்லயும் லான்ச் early 2027 பிளான்ல இருக்கு. இது எல்லாமே கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த கம்பெனிக்கு ஓரமா ஒரு பிரச்சனை ஒளிஞ்சிட்டு இருக்கு. அவங்களோட ஆபரேஷனல் ரிஸ்க்ஸ், தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ். ஜூலை 2023 ரிட்டூக்சிமாப்னு ஒரு பயோசிமிலருக்கு லைசன்ஸ் அப்ளிகேஷன் FDAக்கு சப்மிட் பண்றாங்க. அக்டோபர் 2023ல பச்சுப்பள்ளி பிளான்ட்ல இன்ஸ்பெக்ஷன் நடந்து ஃபார்ம் 483 இஷ்யூ ஆகுது. ஏப்ரல் 2024ல FDA கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ் லெட்டர் இஷ்யூ பண்றாங்க. இந்த பச்சுப்பள்ளி பிளான்ட்ல ஆன்கோயிங் அப்சர்வேஷன்ஸ் நடக்கிறதால அவங்க ரிட்டூக்சிமாபை அப்ரூவ் பண்ணலன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. போன வருஷம் ஏதோ நடந்ததுக்கு இப்போ ஏன் பேசலன்னு நினைக்கிறீங்களா? காரணம் இருக்கு. செப்டம்பர் 2025 அதே பச்சுப்பள்ளி பிளான்ட்டுக்கு மறுபடியும் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. இந்த வாட்டி 5 அப்சர்வேஷனோட இன்னொரு ஃபார்ம் 483 இஷ்யூ ஆகுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட் நல்லதா இருக்கு. ஆனா அவங்களோட ஆபரேஷன்ஸ் பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த கம்பெனியோட ஒரு பயோசிமிலர் அபாட்டசெப்டும் இங்க மேனுஃபேக்சர் பண்றதால இந்த பிளான்ட்ல இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் பிரச்சனை வந்தா இந்த மாதிரி ஒரு ஹை அசெட் ட்ரக்கோட டைம் லைன் டைரக்டா இம்பாக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. சொல்ல போனா இந்த ட்ரக் மட்டும் இல்ல, இந்த பிளான்ட்ல இருந்து வர்ற எல்லா ட்ரக்கோட டைம் லைனும் இம்பாக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. இப்படி FDA மாதிரியான ரெகுலேட்டரி ரிஸ்க் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியன் ஃபார்மா செக்டருக்குன்னே இன்னொரு ரிஸ்க் சைலண்டா ஒளிஞ்சிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் ஃபார்மா செக்டர் APIல வேர்ல்ட் லீடர்ஸ்னு தெரியும். ஆனா இந்த APIயை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு KSMன்னு சொல்லப்படுற கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் 70% மேல சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கிற சிச்சுவேஷன்ல
இந்த 3 கண்ட்ரீஸ்க்குள்ள எந்த 2 கண்ட்ரீஸ்க்கு பிரச்சனை வந்தாலும் இந்த செக்டர் டைரக்டா இம்பாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. டாக்டர் ரெட்டிஸ்க்கான ஃபைனல் வார்னிங் சைன் பிரைஸ் டு earnings. பிரைஸ் டு earnings பார்க்க ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாருமே அதை வச்சு தான் இந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூன்னு சொல்றாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கரண்ட் PE கம்மியா தான் இருக்கு. ஆனா இவங்க ஃபியூச்சர் குவார்ட்டர்ஸ்ல ரெவென்யூ இம்பாக்ட் ஆகிறது உறுதி. அனலிஸ்டோட ஃபியூச்சர் எஸ்டிமேட்ஸ் பார்த்தாலும் 20 மேல இருக்கு. PE ரேஷியோவோ இல்ல ஃபியூச்சர் PE மட்டுமே பார்த்து யாரும் ஸ்டாக் வாங்க போறது கிடையாது. நான் சொல்ல வர்றது இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற PE ரேஷியோ நினைக்கிற அளவுக்கு கம்மியா இல்லைன்னு தான். டாக்டர் ரெட்டிஸோட ஃபியூச்சர் விஷன் ரொம்ப சிம்பிள். அவங்க புதுசா ஒரு பைப்லைன் ஆஃப் ட்ரக்ஸ் கொண்டு வர பார்க்குறாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜி ரெவ்லிமெண்ட்ல இருந்து வர்ற அதிகமான கேஷ் ஃப்ளோஸை காம்ப்ளெக்ஸ் பயோசிமிலர்ஸ்க்கும் பெப்டைட்ஸ் டெவலப் பண்றதையும் கொடுக்கறது. ஆனா அந்த எக்ஸிகியூஷன்ல ரொம்ப பேசிக்கா இருக்கிற ஆப்ரேஷனல் குவாலிட்டி அடி வாங்குது. இன்னொரு வாட்டி அதே பிளான்ட்ல இருந்து FDA கிட்ட இருந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா FDA அந்த பிளான்ட்ல இருந்து வர்ற எல்லா ப்ராடக்ட்ஸையுமே பிளாக் பண்ண முடியும். இந்த ஸ்டாக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ் நார்மல் ஃபண்டமெண்டல்ஸான ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ்லயோ இல்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலயோ இல்ல, அதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இது ஒரு ஹை வோல்டேஜ் ரெகுலேட்டரி ஆட்டம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.